இது ரைட் ஆன்சர், பட் ஓன் ஆன்சரானு கேட்குறேன். சொல்லுங்கள் பிரதர், வெட்கப்படாமல் சொல்லுங்கள். காப்பி அடித்தாலும் கம்பீரமாக சொல்லணும் பிரதர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டயத்தால் தான் கொன்று போடணும். இப்போ இந்த மந்திரவாதம் செய்து குடும்பங்களை சர்வநாசம் பண்ணுகிறவர்களுக்கு இரக்கமே கிடையாது. ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்க, இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு. கையை தட்டி தேசமங்க. இனி மந்திரவாதிகளுக்கு ஆண்டவர் கொடுக்க போற தண்டனை பட்டயத்தால் வருகிற தண்டனை. அவருடைய பட்டயம் பல விதமான ரீதியில் வரும். கொள்ளை வியாதியால் வரும். உலக மருத்துவமனைகளால் குணமாக்க முடியாத கொள்ளை வியாதிகளை அனுப்பி மந்திரவாத பன்றிகளை கர்த்தராகிய தேவன் இன்றைக்கே கொன்று போடுகிறார். உற்சாகமா கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்க அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சப்தமா உற்சாகத்தோடு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க தூக்கமாவது மாறி போகும். அல்லேலூயா. ஒரு குடும்பம் மந்திரவாதத்தால் கட்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருவன் என்னை தேடி வந்தான். 2016-17. உண்மையிலேயே மந்திரவாதத்தால், அதாவது அண்ணன் தம்பி அதனால் பாதிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் தெருவோரம் வந்து நின்ற ஒரு மனிதன். கடைசியில் மனைவியும் தன்னை விட்டு பிரிந்து போனால், தன் பிள்ளையை கொண்டு போய்விட்டாள். ஏன்னா ஒன்றுமில்லாதவன் என அறிந்தால் யாருமே ஒட்ட மாட்டாங்க. ஆனால் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் சொந்த பந்தம் எல்லாம் ஒட்டிரும். எங்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு ஆறுதலாய் சில ஆலோசனைகளை சொல்லி சுவிசேஷத்தை பிரசங்கித்து பாவமன்னிப்பை கொடுத்து அவனை சபைக்குள்ள ஒரு மனிதனாக அன்று நடத்தி வந்தார் தேவன். அல்லேலூயா. திடீரென்று ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருக்கள் 7 பேரை ஒரே வருடத்தில் கொன்று போடுவேன் என்று சொன்னார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஒரே வருடத்தில் 7. கொரோனா 2019, இது 2017 எண்டில் என்கிட்ட வர 2017 சொன்னான். ஒரே வருடம் என்று சொல்லி 3 மாதத்தில் ஒரே குடும்பத்தில் 7 பேரை ஆண்டவர் கொன்று போட்டார். சத்துருக்களை அழிக்கிற தேவன் தான் நம்முடைய தெய்வம். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. மனம் திருந்தாத துன்மார்க்கனாயிருந்தாலும் சரி, மனம் திருந்தாத அந்தி கிறிஸ்துவாயிருந்தாலும் சரி, நீ விக்கிரகத்தை சேவிக்கிறவனாயிருந்தாலும் சரி, அவருக்கு சத்துருவா மாறினா கொன்றுதான் போடுவார். உற்சாகமாக கையை தட்டுங்க. கொள்ளை வியாதி வச்சு தான் கொண்டு, அதான் அவருடைய பட்டயம். அவர் பட்டயத்தை வச்சு சொருவணும் மாட்டார், கொள்ளை வியாதியை வச்சு சொருகிடுவார். அவ்வளோதான். பிறகு உலக மருத்துவமனையில் விடுதலையே கிடைக்காது. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், சிலவெல்லாம் ஒரு இருதயத்தில் எத்தனை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, எத்தனை சர்ஜரி பண்ணுறாங்க இருதயத்துக்குள்ளே. நேற்று தானே ஒரு விண்ணப்பம், ஜெப விண்ணப்பம் வந்தது. ஒரு சகோதரன் லைட்டான ஒரு விபத்தில் சிக்கியிருக்கிறான். சிக்கினவனை கூட ஒரு மார்த்தாண்டம் பகுதியில் ஒரு மருத்துவமனையில் சேர்த்து விட்டார்கள். ஒரு குடும்பம் நிர்மூலமாகிறது பாருங்கள். சேர்த்து விட்டார்கள். நல்லா தான் இருந்தான்.
சின்னதாக ஒரு அடி, செக் பண்ண போனாங்க, சர்ஜரி பண்ணு சொன்னாங்க. அது ஓப்பன் சர்ஜரி. ஏதோ ஒரு ஊசியை போட்டாங்க, 2 கிட்னி போச்சு, நுரையீரலும் போச்சு, இப்போ மூளையும் செத்து போச்சு. செத்த பணமாக கொடுத்தணும், உயிர் இருக்கு பணமாக கொடுத்தணும். இப்போ கொண்டு திருவனந்தபுரத்தில் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவ விபத்து, அது பேர் ஆபத்து. ஏனென்றால் ஒரு மனிதன் விபத்துக்குள்ளாகிறான்னு சொன்னால், யாராவது வண்டி வருது நேராக விடுவாங்களா? விட மாட்டாங்க, கவனமாக தான் வண்டியை ஓட்டுவாங்க. ஆனால் அந்நேரம் சாத்தான் நமக்குள்ள நுழைந்தால் சுயத்தை இழக்கச் செய்து விபத்துக்குள்ளாக்கி கொண்டு போடுவான் சாத்தான். அப்படிதான் நம்ம முதல்ல சொன்னால் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாவற்றிலும் பயபக்தியோடு கிறிஸ்தவன் வாழ வேண்டும், நடுக்கத்தோடு அந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற மந்திரவாத பேய்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. மந்திரத்தால் வருகிற சூழ்நிலைகள் அதிகம் இருக்கிறது. எந்த பேய் எப்போ கிரியை செய்யணும் நமக்கே தெரியாது. அவை வசனம் நமக்குள்ளே இருந்தால் வசனம் நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. அங்கே ஒரு மனிதனை நல்லா இருக்கிற ஒரு வாலிப சகோதரன் மருத்துவ விபத்தால் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படுகிறான். அல்லேலூயா. ஒருவேளை மந்திரவாதங்களால் அவன் வீழ்த்தப்பட்டிருக்கலாம். இப்போ ஒரு மந்திரவாதம் விளையாட்டாக செய்கிறான், ஒரு பொறாமையினால, ஒரு கோபத்தினால, ஒரு ஆத்திரத்தினால செய்கிறான். ஆனால் ஒரு குடும்பத்தில் உயிர் இழப்புகள் ஏற்படுகிறது, உயிர் இழப்புகள் ஏற்படுகிறது. அது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி நம்ம ஆராதிக்கிற தேவன் சந்தோஷப்படுவாரா? பண்ண மாட்டார்ல. அவர் நமக்கு இழைத்த கொடுமைக்கு தக்கதாக அவனை அழித்து அவனுடைய சந்ததியை அழித்து சந்ததியை அழித்தே விடுவார். அதான் நம்முடைய தேவன். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அவை மந்திரவாத பன்றிகள் என்று சொல்வது உண்மைதான். ஏனென்றால் படிச்சிருக்காங்க, நல்ல உலகம் தெரியும், நல்ல அரசு வேலையில் இருப்பாங்க, இல்லை பெரிய பதவியில் இருப்பாங்க, இல்லை பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க. ஒரு சிறியவனை மந்திரவாதத்தால் தகர்த்து போடுவாங்க. இன்றைக்கு மந்திரவாத பேய்களை அனுப்பி நிறைய பேரை கொன்று போடுவார்கள். கொலை செய்யும் ஆவிகளை அனுப்பி விடுவார்கள். கொலை செய்யும் ஆவிகள் உள்ளே நுழைந்தால் அவன் கொலை தான் செய்வான், வேற என்ன செய்வான்? இச்சை ரோகம் உள்ள ஒரு ஆவி உள்ளே நுழைந்தால் அவன் கற்பழிப்பை தான் செய்வான். எந்த ஆவி உள்ளே நுழைதோ அதற்கு கிரியை செய்யும். குடிகார ஆவி உள்ளே நுழைந்தால் அவன் குடிக்கத்தான் செய்வான். அடித்து உதைக்கிற துன்புறுத்தி ஒருவன் செத்து போனால் அந்த ஆவி உள்ளே நுழைஞ்சால் அடுத்தவன் பொண்டாட்டியை அவன் பொண்டாட்டியை அடித்து துன்புறுத்தத்தான் செய்யும். இதான் பிசாசுகளை குறித்து ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பிசாசுகளை தெரிந்து கொண்டால் எச்சரிக்கையாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆகவே இப்பேற்பட்ட பேய்கள் ஒரு மந்திரவாதத்தினால் வரும்போது நாம் தாக்கப்படுகிறோம். ஒரு கல்லை நான் உங்கள் கொடைக்கானலுக்கு எரிஞ்சேன், உங்கள் சகோதரிக தலையில் போட்டேன். கல் எரிஞ்சால் உங்கள் தலையில் பட்டால் வலிக்குமோ வலிக்காதா? எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்னு சொன்னால் நடக்குமா நடக்காதா? அது ஒருவேளை அவர் பார்ப்பார், இல்லைன்னு சொல்லலை, இல்லை எல்லா நேரங்களையும் பாதுகாப்பார். அது முழுமையாய் அவருக்குள்ளே வரும்போது தான் முழுமையாக பாதுகாப்பார். அவருக்குள்ளே எல்லாருமே முழுமையாக இல்லை. 100% அவருக்குள்ளே வந்தால் ஒரு தூசி வர ஒரு சிரசில் விழாதபடி ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஒரு கல்லை தூக்கி நான் போட்டாலும் உங்களை பாதுகாக்கிறது கர்த்தர் இருப்பார். கல் வேறு திசை நோக்கி போகும். அல்லேலூயா. இல்லைன்னா கல் பட்டா பாடும். ஆகவே நம்ம எல்லாம் 95%, 90, 80, 60, 40, 35 இதுதான் நம்முடைய ரேஞ்சு. ஆகவே ஒரு மந்திரவாதி ஒரு கல்லை தூக்கி அடித்தா, ஒரு பேயை அனுப்புனா அந்த பேய் உள்ளே வரும். உள்ளே வந்தால் ஒரு ஆளை கொண்டுட்டு போயிடும், எந்த சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் நம்மளும் குறையுள்ள மனிதர்கள், கிறிஸ்தவத்துக்குள்ளே குறையுள்ள மனிதர்கள், பிரமாணம் இல்லாத கிறிஸ்தவர்கள், வசனம் இல்லாத கிறிஸ்தவர்கள், கீழ்ப்படிகிறேன் என்று சொல்லி கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள். ஆகவே மந்திரவாதியை ஒரு மந்திரவாதத்தை அனுப்பினால் அந்த ஆவி உங்களை வந்து கொன்று போடும். இல்லை என்றால் அதுக்கு தக்கதான வியாதிகளை அது போடும். இல்லை என்றால் பிரச்சனைகளை பண்ணும். சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. சந்தேகமே கிடையாது. இப்போ இயேசு ஒரு முறை ஒரு கடற்கரைக்கு போகிறார்.
அங்கே திமிர்வாதக்காரன் ஒருத்தன் நிற்கிறான். அந்த ஏரியாவில் யாரும் போக மாட்டாங்க, நிர்மாணமாக நிற்பான். யார் வந்தாலும் கல்லால் அடிப்பான். ஆண்டவர் போனார், அவராக போனார். அவர் தேடி போகல, அவராக போனார். அவர் போனதுமே அவன் சொன்னான், தேவகுமாரனே உமக்கு எனக்கு என்ன, காலம் வரும் முன்பே நீ வந்தீரோ எங்களை வேதனைப்படுத்துவதற்கு, எங்களை பண்டி கூட்டத்துக்குள்ளே அனுப்பிவிடுன்னு சொன்னான். அப்படியா, தீர்ப்பு அவனே வாங்கிட்டான். பண்டிக்குள்ளே அனுப்புனார், எல்லாமே ஆற்றுல விழுந்து செத்து போச்சு. பண்டிகளே செத்து போச்சு. ஒரு கல்ல 2 மங்க அடித்தார் நம்ம தேவன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆவி உள்ளே நுழைந்ததும் அவன் மிருக குணமுடையவனாக மாறுகிறான். தன்னுடைய உடையை உடுப்பதற்கு கூட அவனுக்கு ஞானம் இல்லை. பிறரை காயப்படுத்துகிறவன் அவன். அவனை கண்டு யாரும் போகவில்லை. ஒரு பிசாசு. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் பிட்சு வியாதி. ஒரு மனிதன் வருகிறான், தண்ணியை கண்டா கீழே விழுவான், அக்னியை கண்டா கீழே விழுவான். அப்போஸ்தலர்கள் யாரும் ஜபித்தவர்கள் குணமாகவில்லை. தேவனிடத்தில் குற்றச்சாட்டோடு வருகிறார்கள். பாருங்க, நிறைய பேர் அப்படித்தான். நாங்கள் அப்போஸ்தலத்தில் கூட்டிகிட்டு போனோம், அவங்க ஜபிச்சு குணம் ஆகலை இப்படி சொல்லி ஏசப்பாட்ட வராங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், அப்பால் போய் சாத்தானே பிசாசை கடிந்து கொண்டார். பிசாசை கடிந்து கொண்டார். அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். இது வேதம். அந்நேரமே இளைஞன் சொஸ்தமானான். பிட்சு வியாதி உடையவர்கள் யோசிக்க வேண்டும். பிட்சு வியாதி உடைய மகனுடைய மகளுடைய பெற்றோர்கள் யோசிக்க வேண்டும். இது பிசாசு. இவரை யோசிப்பாங்களா? அது சந்திர ரோக ஆவி. நம்ம கீச்சைனை கொடுத்தாலே அது நின்று போயிடும். நம்முடைய பூட்டினுடைய திறவுகளை கொடுத்தாலே அந்த பேர் நின்று போயிடும். பிட்சு வியாதி நின்று போயிடும். தப்பித்து போக வைக்கலாம். ஆனால் பேய் எரிஞ்சாதான் முழுமையான விடுதலை. ஆனால் இதுக்கு ஆங்கிலத்தில் ஃபிக்ஸ் என்ற ஒரு வார்த்தையை வச்சு மருத்துவமனையில் பிக்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்டு. அப்போ சும்மா இருக்கிற பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. பேய்க்கு யார் ட்ரீட்மெண்ட் கொடுக்குது? பேய்க்கு தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது ஆவிக்குரிய சபையில் தேடி வரணும். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஞானம் இல்லை, முட்டாள் என்று சொல்வது தவறு ஒன்றும் இல்லை. இல்லை, படித்த இளைஞர்கள் வரைக்கும், படித்த கிறிஸ்தவர்கள் வரைக்கும் பிள்ளைக்கு பிக்ஸா மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுவாங்க. பிள்ளைக்கு பிக்ஸுன்னா எங்கே கொண்டு வரணும்? ஊழியத்தில் கொண்டு வரணும். அந்த பிக்ஸு வியாதியை கொடுக்கிற பேயை அழித்தால் அது சுஸ்தமாகும். சும்மா கையை தட்டலாம். ஒரு ஊழியக்காரன் இருக்கான், கொஞ்சம் மரியாதை கொடுக்கக்கூடாது. என் ஊழியம் அப்படி, என் ஊழியத்தில் வரக்கூடாது, யாருமே வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். வந்தால் நான் சொன்னால் கீழ்ப்படியணும். ஒரு ஊழியக்காரன், ஊழியக்காரனுடைய பிள்ளை, ஊழியக்காரனுடைய பிள்ளைக்கு பிள்ளை பிக்ஸு. சொல்லுகிறார்கள், ஐயா நீங்கள் ஜெபிக்கணும். நான் ஒரு ஊழியக்காரன், என் மகனுடைய பிள்ளைக்கு பிசாசு, இந்த பிசாசில் பிக்ஸு. எல்லா மருத்துவமனையும் கொண்டு போனோம். ஒரு மருத்துவமனையிலும் விடுதலை கிடைக்கல. ஒரு மருத்துவமனையும் விடுதலை கிடைக்கல. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஜூலை மாதம் நடந்த சம்பவம். இப்போ நான் சொல்லுகிறேன், அந்த பிள்ளைக்கு பிக்ஸ் இல்லை, பிசாசு இருக்குன்னு சொன்னேன். அது ஆவியில் எனக்கும் தேவன் உணர்த்தினார். ஓகே, உணர்த்தினார். அப்போ பிக்ஸுக்கு என்ன செய்யணும்? பரிகாரம் செலுத்தணும். ஒரு பொருத்தனை செலுத்தினா பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்னேன். பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்னேன். மகன் விசுவாசிக்க மாட்டான். இருந்தாலும் மகன் நம்பருக்கு நீங்கள் பேசுங்க. நான் பேச மாட்டேன், வேணும்னு நம்பரை கொடுத்து நீங்கள் பேச சொல்லுங்கள். பேசினார். பிரதர் ஆஸ்பத்திரி விட்டு முதல்ல ஓடி போயிருங்கன்னு சொன்னேன். முதல் வார்த்தைன்னா ஆஸ்பத்திரி விட்டு ஓடி போயிருங்க. வீணாய் லட்சமாய் செலவு பண்ணுறீங்களே, ஆர் யூ ஃபூல்? என்ன படிச்சிருக்கீங்க? ஹீ இஸ் ஆல்சோ எம்ப்ளாய்டு, பெரிய பதவியில் பொறுப்பில் இருக்கிறோம். நான் சொன்னேன் அவளுக்கு பேய் இருக்குன்னு. உடனே சொல்லி என் மகன் நல்லா ஜெபிப்பா. அவன் நானும் சொல்லுவானே, நிறைய பேய்கள் நல்லா ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்கும். இப்போ நிறைய அந்த கிறிஸ்துகள் எல்லாம் அல்லேலியா சொல்லி ஜெபிக்கும். நிறைய பிசாசுகளை போய் அபிஷேகத்தில் நனைஞ்சி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லும். மெய் அது பொய் அதுன்னு கண்டுபிடி. அவன்கிட்ட மகள்கிட்ட பேய் இருக்கு பிரதர், முடிஞ்சால் ஒரு பாட்டில் தேங்காய் எண்ணெய் வாங்குங்க. வாங்கினார். அது எண்ணெயை கொண்டு கொடுங்க, இருக்கிற பேயெல்லாம் வெளியே தெரியும்னு. அது வரைக்கும் தெரியல, சைலண்ட் ஆட்டு. இவர் என்ன பண்ணார்? எண்ணெயை கொண்டு கொடுத்தாரு. குடித்ததும் சொல்லார், பாஸ்டர் பயமாக இருக்குது, என்னை முறைச்சி பார்க்குறா,
உங்கள் மகதானே மறைச்சி பார்க்குறான். இல்லை பிரியா, அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. அவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. ஆக்ரோஷமான நெளிகிறா, பாம்பு போல நெளிகிறா. ஓங்கி தண்ணீரை ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு மூஞ்சில ஆட்டு, இப்பொழுது சொஸ்தம். அடுத்த மாதம் உபவாச கூட்டத்தில் வந்துரு, ஜூலை மாதம் 7ஆம் தேதி, அந்த 7ஆம் மாதத்தில் வந்துருன்னு சொன்னேன். எஸ்கேப் ஆகிட்டாங்க. உற்சவமாக கையை தட்டுங்க. ஆனால் அதே 7ஆம் மாதத்தில் பிக்ஸி வியாதி என்ற ஒரு பிசாசு பிடித்த ஒரு குமாரத்தியை விடுதலை கொடுத்த சாட்சி திருநெல்வேலியிலிருந்து இங்கே வந்து பாட்டியார் சொல்லிட்டு போனாங்க. ஒரு சம கையை தட்டுங்க. பாருங்க, பேய் தான் பாதி வியாதியை கொண்டு வருகிறது, பாதியில் முழுமையாக கொண்டு வருது. பாவம் செய்தவனுக்கு ஆண்டவர் வியாதியை போடுவார், அது உண்மை. சிலரை சோதிப்பதற்கு பிசாசை அனுப்புவார், அதுவும் உண்மை. ஆனால் சிலர் மந்திரவாத்தால் அனுப்பும்போது நாம் பாதிக்கப்படுகிறோம். அப்பொழுது மருத்துவமனையில் கர்த்தரை தான் தேட வேண்டும். உற்சவமாக கையை தட்டுங்க. இப்பேற்பட்ட வியாதிகளுக்கு மருந்து ஆவியானவர், வேத வசனம்தான். காவல் நிலையத்தில் போய் என் சரீரத்துக்கு பேயை ஓட்டுங்கன்னு சொன்னால் காவல் நிலையம் ஓட்டுமா? இல்லை டிஜிபிகிட்ட போய் என்கிட்ட நிறைய பொய் அபிஷேகம் ஆவி இருக்குது, இதை ஒன்று மாற்றி தாருங்க, நீங்கள் எல்லாம் பெரிய சிபிஐ வச்சு ஆளெல்லாம் கொலகாரனை கண்டுபிடிப்பீங்களே, இந்த கொலகார ஆவி என்கிட்ட நீங்கள் கண்டுபிடிங்களான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவங்களால மனிதனை கைது செய்ய முடியும், ஆனால் மனிதனுக்குள் வாசம் செய்கிற பேய்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவை மனிதனுக்குள்ள வாசம் செய்கிற பேய்களை ஊழியக்காரர்களும் அழிக்க முடியும். ஒரு சம கையை தட்டுங்க. ஆகவே தமிழ்நாட்டில் நிறைய பேய்கள் போடுகிற வியாதிகளுக்கு பண கொழுப்பு நிமித்தம் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிறார்கள். ஆகவே விண்ணை தொட்டும் அளவிற்கு மருத்துவமனைகள் உயர்ந்து விட்டது, இவர்கள் வீடோ குடிசையாக மாறிவிட்டது. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை.